தேவன் அவர்களின் சின்னஞ்சிறு கதை. ஆஹா, ஒரு ஆரணி பட்டுப்புடவை வந்திருக்கு பாருங்கள், 24 ரூபாய் தானா, என்னமா இருக்கிறது என்கிறீர்கள் என்றாள் ராஜம். சுரேர் என்று இருக்கிறது என்றார் அவர் கணவர். ஆமாம், உங்களுக்கு வேடிக்கை தான் எப்பொழுதும். எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரே சில்க் ரவிக்கை, அதற்கு இது பொருத்தமாக இருக்கும். நாங்கள் ஜவுளி கடைக்கு போனவுடன் புடவைகளை எடுத்து கொடுக்கும் செட்டியார் ஒரு மந்தகாசம் செய்தார். நீங்கள் நேற்று பார்த்தீர்கள் அம்மா, ஆரணி சேலை, அது செலவாகிவிட்டது. அதைவிட தரமான ரகங்கள் இருக்கின்றன, பாருங்கள் என்றார். பிறகு எங்கள் பதிலை எதிர்பார்க்காமலே புடவைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக வீசினார். மாந்துளிர் நிறத்தில் ஒரு புடவையில் மேல் ராஜத்தின் பார்வை விழுந்தது. பிரதாப் பேட்டன், உங்களுக்கு ரொம்ப எடுப்பான புடவை, 45 ரூபாய் தான் என்றார் செட்டியார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பீரோவில் ராஜம் சொன்ன ஆரணி புடவையை பார்த்து, ராஜம் ராஜம், இதோ இருக்கிறதே, நீ நேற்று பார்த்ததாக சொன்ன புடவை என்றேன். அது மட்ட ரகம் அம்மா, அதெல்லாம் நீங்க உடுத்தலாமா என்றார் கடைக்காரர். அது எனக்கு இப்போது பிடிக்கவில்லை என்றாள் ராஜம் என்னிடம். அதை வாங்க வேண்டும் என்று தானே என்னை அழைத்து வந்தாய். அது சரி, மஞ்சளில் கருப்பு கட்டம் இவ்வளவு நெருக்கமாக இருப்பதை அப்போ கவனிக்கவில்லை. நீ என்ன பேத்தற? இந்த 24 ரூபாய் புடவை உங்க அப்பா வாங்கி கொடுத்த சில்க்குக்கு பொருத்தமாக இருக்கும் என்றாயே. ராஜம் ஒரு பெருமூச்சு விட்டு, நான் சொல்கிறபடி இந்த 45 ரூபாய் புடவையை இப்போ வாங்குங்க. இதற்கு பொருத்தமா ஒரு ரவிக்கைய அப்பாவிடம் கேட்டு வாங்கிக் கொள்கிறேன் என்றாள். தேவன்